ஹாய் காய்ஸ், இங்க ஆனந்தி கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் இந்த உண்மையெல்லாம் ஷாலினிக்கு தெரிஞ்சாலுமே ரெண்டு பேருமே என்னென்னமோ சொல்லாம அப்படியே மறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஷாலினி என்னதான் கையல் கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம், அக்கா கிட்ட சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஆனந்தி சொன்னதுனால சரி, அப்போ நம்ம எழில் மாமா கிட்ட சொல்லிக்கலாம். அவர்கிட்ட சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க மூலமா மூவ் பண்றது கொஞ்சம் பிரச்சனை ஈஸியா முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற டைமிங்ல தான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாலு கூட சரியான ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. இவ்வளவு நாள் வரைக்கும் எழிலுக்கு எந்த விஷயமுமே சரியா நடக்காம கையலோட வீட்டுல எதுக்குமே உதவாம தான் இருந்துகிட்டு இருக்காரு. அவரோட கேரக்டர் அப்படிதான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சரியா லோனும் கிடைக்காம எதுவும் இல்லாத இருக்கிற நேரத்துல இப்போ சரியா அவருக்கு எல்லாமே கைக்கூடி லோன் எல்லாமே கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது இந்த பாலு பாத்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமா எரிஞ்சு போயிருச்சு. இதுக்கப்புறம் அவரால் அந்த லோன் எதுவுமே பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்ததுனால எழிலுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. தன்னோட வாழ்க்கை மொத்தமா இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காரு. அந்த பாலுவை எங்க பார்த்தாலுமே உயிரோட விட மாட்டேன், அவளை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு கூட ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா இந்த நேரத்துல கூட கையில் அதை பத்தி கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்காம பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கையில பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலயுமே எல்லாருமே பொறுமையா இருக்கணும், எல்லாருமே வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது ஒருத்தர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது. ஸோ அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா மட்டும்தான் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே புரியும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கையல் வீட்டுக்கு வந்த உடனே எழில் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க அப்படின்னு சொல்லும் போது எழிலுக்கு அந்த விஷயத்த சத்தியமா தாங்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் இவ இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. இன்னும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கணும், இப்படியே இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மொத்தமாவே போயிடும். அவன் ஒருத்தனாலதான் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு அவனை நான் உயிரோட விட போறதே கிடையாது, அவனை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா எதுக்காக மாப்பிள்ளை இப்படி கத்துறாரு அப்படின்னு நினைச்சு காமாட்சி அதுக்கப்புறம் மூர்த்தி எல்லாருமே வர்றாங்க. காமாட்சியை பொறுத்த வரைக்கும் ஆனந்தியோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடணும், எந்த பிரச்சனையும் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாம் மீனாட்சிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு எங்க ஆனந்தியோ விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். ஒரு பெரிய குடும்பத்துல ஆனந்தி வாக்கப்பட போறாள், அது நல்லபடியா முடிஞ்சாகணும், அது வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் எப்பயுமே இந்த சம்மந்தம் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்பல இருந்து காமாட்சி ரொம்பவே செல்ஃபிஷா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் தெரியுது. எப்போ பார்த்தாலும் ஆனந்தியோட கல்யாணம் நல்லா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவப்பட்டாலும் பொறுமையாயிருன்னு சொல்றது, அதுக்கப்புறம் வேதவள்ளி வீட்டுக்கு போனது, சங்கரி வீட்டுக்கு போனது, அங்க எவ்வளவுதான் எல்லாரையுமே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தாலும் எந்த பேச்சையும் பேசாதீங்க, அப்படியே வாயை மூடிட்டு நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரிதான் காமாட்சி பேசிக்கிட்டு இருக்கா. கேட்டா ஆனந்தி கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறதே தெரியல. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஆனந்தி ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காமாட்சி ரொம்பவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வீட்டுல கண்டிப்பா ஒரு பெரிய இஷ்யூ வரப்போகுது. ஸோ எழிலும் இங்க பாத்தீங்கன்னா தனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே எல்லார்கிட்டயுமே சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா கையல் பொறுமையா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனாலேயே அவருக்கு ரொம்ப கோவப்பட்டுட்டு என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது, இன்னமும் நான் பொறுமையா இருந்தேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கை மொத்தமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க. மூர்த்தியும் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள என்னதான் அந்த அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல மூர்த்தி, அதுக்கப்புறமும் நான் அவனை சும்மா விட்டு வச்சேன் அப்படின்னா கண்டிப்பா நான் நல்லாவே இருக்க முடியாது. எவ்வளவோ விஷயத்துல நான் போனா போதுன்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிருந்தா இப்போ கடைசியில எல்லாமே கைகூடி வர நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவ பண்ணிட்டு போயிட்டான். இந்த விஷயத்த எப்படி என்னால மறக்க முடியும்? இந்நேரம் என் கையில அந்த லோன் கிடைச்சிருக்கணும். ஆனா இப்போ கிடைக்காம இப்படி நான் நிக்கிறதுக்கு காரணமே அவன் தான். அவனை நான் சும்மா விட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமும் என்ன மாதிரி ஒரு கேவலமான மனுஷன் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு எழில் கத்துறாரு. மூர்த்திக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காமாட்சியும் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஏற்கனவே காமாட்சி சொன்னதை கேட்டுட்டு எழில் ரொம்பவே கோவப்பட்டுட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆனந்தியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அவ்வளவுதானே, நான் அதுல எதுலையுமே தலையிடவே போறது கிடையாது, நான் தனியா கூட இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால
காமாட்சிக்கு இதுக்கப்புறம் என்ன பேசுறது அப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா, எவ்வளோ தூரம் தான் ஒரு மனுஷன் வந்து பொறுமையா இருக்க முடியும்? ஸோ, ஒவ்வொரு தடவையும் இந்த மாரி பிரச்சனை நடக்கும்போது, வீட்ல இல்ல குடும்பத்தில உள்ளவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனா, இங்க என்னடா அப்படின்னா, இவளோட கல்யாணத்த வந்து ஒரு காரணமா காட்டி, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு, வர்ற அவமானம் எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு எல்லாருமே வந்து வாய மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க ஷாலினி வந்து அ ஆ போயிட்டு ஆனந்தி கிட்ட வந்து சொல்றாங்க. "இங்க பாரு ஆனந்தி, இதுக்கப்புறமும் நம்ம இந்த விஷயத்த வந்து மறைச்சு வைக்கிறது சரிப்பட்டு வராது. எவ்ளோ சீக்கிரமா நம்ம இந்த விஷயத்த சொல்றோமோ, அவ்ளோ சீக்கிரம் நமக்கும் நல்லது. ஏன்னா கல்யாணத்துக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துல நம்ம சொல்றது வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆயிரும் குடும்பத்துல. அதனால உடனே இதுக்கு ஒரு முடிவு நம்ம கட்டியே ஆகணும். எழில் மாமா இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அவரு வந்து ரொம்பவே கோவத்துல அவரோட இதுல வந்து இருக்காரு. அதனால இப்போதைக்கு நம்ம வந்து கயலணி கிட்ட போயிட்டு சொல்ற விஷயத்த நம்ம சொன்னா மட்டும் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சு வந்து போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அங்க நடக்குது. ஸோ ஷாலினி வந்து கயல் கிட்ட வந்து நான் தனியா பேசணும் அண்ணி உங்ககிட்ட அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டு, தனியா பேசலாம். ஆனந்திய பத்தி எல்லா உண்மைகளையும் சொல்லலாம் அப்படின்னு நெனைக்கும்போது தான் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஆ ஆனா கையலுக்கு வந்து ஃபோன் வருது. லாயர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க தங்கச்சி தேவி வந்து எனக்கு டிவோர்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாரி வந்து கேட்டு ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத கேட்ட கயல் வந்து ரொம்பவே கோவப்பட்டு ஆன் அ க இத தேவிய வந்து கூப்பிட்டுட்டு, "என்ன தேவி என்ன பண்ணி வச்சிருக்க நீனு?" அப்படிங்கிற மாரி ரொம்பவே அவள போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. "இல்லக்கா இதுக்கு மேல என்னால அந்த ஆள் கூட வாழ முடியாது. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன்னா, அதுக்கு காரணமே அந்த ஆளு தான். இதுக்கு மேலலாம் அவர் கூட என்னால வாழ முடியாது. எனக்கு என் குழந்தை வேணும். அது மட்டும் இல்லாம டிவோர்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவி ரொம்பவே இத கேட்டுட்டு காமாட்சி வந்துட்டு உடனே "என்னது நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலுமே வந்து ஒரு ஆம்பள துணை இல்லாம உன்னால வாழ முடியாது. நாங்களே இந்த பிரச்சனைய எப்படிதான் தீர்த்து வச்சு உன்ன மாப்பிள கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, நீ என்னடான்னா உன் இஷ்டத்துக்கு நீ வந்து லாயருக்கு கால் பண்ணி எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சியும் ஒரு பக்கம் வந்து கோவப்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கயல் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பலவிதமான அட்வைஸ் பண்ணிடுறாங்க. ஆனா, அவங்க மட்டும் தான் அந்த வீட்ல எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, மத்தவங்களுக்கு என்ன நிலைமை இருக்கு? மத்தவங்க ஏன் அப்படி சொல்றாங்க? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஈவன் தன்னுடைய ஹஸ்பண்ட் எழிலுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனாலும் அத கூட அவங்க ஒரு பெரிய விஷயமா ஏத்துக்காம, தான் குடுக்குற அட்வைஸ அவங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாரி தான் ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இத எதிர்த்து நெறைய ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது. எப்பதான் வந்து இந்த ஷாலினி, ஆனந்தி பத்தி முழு உண்மைய வந்து இவங்க கிட்ட சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஒரு தேவி பிரச்சனை வந்ததுனால, மறுபடியும் வீட்ல எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும். இந்த நேரத்துல போயிட்டு நம்ம இத சொல்லணுமா? அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே சைலண்ட் ஆகி வாய மூடிற போறாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தப்ப தான் போய் இந்த பிரச்சனையே வந்து முடிய போது. அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல இன்னும் நிறைய விதமான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கறதும் நீங்க வந்து கண்டிப்பா சொல்லுங்க. அப்பதான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.